வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஏக்யூசி குரூப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜெய்விக் கேத்திங்கிற விவசாயம் சார்ந்த ஆப். இது என்ன புதுசாக இருக்குது ஜெய்விக் கேத்தி. இந்த ஜெய்விக் கேத்தி அப்படின்னா என்னென்னா, இயற்கை விவசாயிகள் தங்களோட விளைபொருட்களை விற்கவும் நுகர்வோர்கள் அதை வாங்குவதற்கும் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளம் மற்றும் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மட்டும் பிரதானமாக கொடுத்துருக்காங்க. மற்ற பிராந்திய மொழிகளையும் கொடுத்துருந்தா நிச்சயம் இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த ஆப்பை உருவாக்குறதுக்கு மத்திய அரசாங்கம் அதிகபட்சமாக 50,000 செலவழிச்சிருக்கலாம். இந்த 50,000 செலவழிச்சதை இன்னும் பயனுள்ளதாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. சரி, இந்த ஆப் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். முதலாவது பேஜில் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ண விவசாயிகளின் எண்ணிக்கை, விவசாய குழுக்களின் எண்ணிக்கை, இடுபொருள் விற்பனையாளர்களின் எண்ணிக்கை, நுகர்வோர்கள் மற்றும் வியாபாரிகளின் எண்ணிக்கை, மொத்த பொருட்களின் எண்ணிக்கை எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அதுபோக இ-பஜார் இந்த ஆப் மூலம் விற்பது மற்றும் வாங்குவது எப்படி அப்படிங்கிற விளக்கத்தையும் அதிலேயே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஆப்போட மெனுவை நம்ம பார்க்க போகிறோம். மேலே 3 கோடுகள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெனுவில் இருந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுதான் விவசாயிகளுக்கானது. அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதில் போன உடனே நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது ரெஜிஸ்டர் அஸ் இண்டிவிஜுவல் ஃபார்மர், அடுத்ததாக ரெஜிஸ்டர் அஸ் லோக்கல் குரூப், ரெஜிஸ்டர் அஸ் இன்புட் சப்ளையர். நாம் விவசாயிகள், தனி விவசாயிகள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம். இதுவே நீங்கள் குழுவாக இருந்தீங்கன்னா குரூப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோன்னா செலக்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று வரும். அந்த அத்தாரிட்டியில் பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ் அப்படின்னு ஒன்று வரும். அந்த பிஜிஎஸ்னால் என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி சிஸ்டம். அதாவது இயற்கை விவசாயிகள் பிஜிஎஸில் சர்டிஃபிகேஷன் வாங்கினா மட்டும்தான் இதன் மூலமாக விளைபொருட்களை விற்க முடியும். அதில் ஃபார்மருங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக என்டர் யுவர் மெம்பர் கோடுன்னு கேட்குது. அந்த மெம்பர் கோடு என்ன அப்படின்னா, நீங்கள் பிஜிஎஸில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு மெம்பர் கோடு அதில் இந்த சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த மெம்பர் கோடை நாம் இப்போ இதில் என்டர் பண்ணணும். பிஜிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த பிஜிஎஸ் சர்டிஃபிகேட். அதில் வட்டமிட்டு காட்டப்பட்டு இருக்கக்கூடியது தான் அந்த மெம்பர் கோட். அந்த மெம்பர் கோடை நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்ரிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பதிவு பண்ணிடலாம். அடுத்ததாக இ-பஜாருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் விவசாயிகள் மற்றும் விவசாய குழுக்கள் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டு கீழேயும் பிஜிஎஸ் கிரீன், பிஜிஎஸ் ஆர்கானிக்னு சொல்லி வரும். பிஜிஎஸ் சர்டிஃபிகேஷன் இல்லாமல் உங்களால் இந்த சைட்டில் எந்த ஆர்கானிக் பொருட்களையும் விற்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு கீழேயும் பிஜிஎஸ் கிரீன், பிஜிஎஸ் ஆர்கானிக்னு சொல்லி வருது. இதன் மூலம் போலியான ஆர்கானிக் ப்ராடக்டை யாரும் இந்த போர்ட்டலில் விற்க முடியாத மாதிரி தடுத்துடுறாங்க. இந்த பிஜிஎஸ் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் நடைமுறை இன்னுமே எளிமையாக இருந்திருக்கலாம்னு நாங்கள் கருதுகிறோம். அடுத்ததாக நுகர்வோர் எப்படி இதில் பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நுகர்வோர் இதில் பதிவு செஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா லாகின்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாகின்கிற பட்டனில் என்ன வருது, இப்போ உங்களோட இமெயில் அல்லது மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ தான் புதுசாக பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க. அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் வெற்றிகரமாக பதிவு பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அடுத்ததாக இன்புட் சப்ளையருங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது இயற்கை இடுபொருட்கள் எந்தெந்த கம்பெனியெல்லாம் இதில் பதிவு செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அபவுட் அஸ்ங்கிறத கிளிக் பண்ணி காட்டுறேன். அடுத்தது இது இந்த ஜெய்விக் கேத்தி எதுக்காக உருவாக்கப்பட்டது, இதோட பயன்கள் மற்றும் நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி பதிவு செய்வது, இதில் எப்படி பொருளை விற்கிறது, எப்படி பொருளை வாங்குவது, இடுபொருட்களை எப்படி வாங்குவது உள்ளிட்ட எல்லாத்துக்குமே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய சேலைன் ஃபீச்சர்ஸ் இவ்வளோ தான். இந்த ஆப் இன்னுமே எளிமையாக விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி பிராந்திய மொழிகளில் கொடுத்துருந்துருக்கலாம். மேலும் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஆப்கள் மற்றும் வெப்சைட்டுகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.